ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த PS Farmers யூடியூப் சேனல். நான் உங்கள் PS பிரியார். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கில் நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கலப்பு தீவனத்தை எப்படி நம்ம வீட்டிலே மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தொடர்ந்து என்கிட்ட நிறைய ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோக்கு. ஆக்சுவலாக அந்த வீடியோ நாங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறோம், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னு சேட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறது வந்து இன்னும் நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க, அதில் அவங்களோட சீக்ரெட் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அதை பற்றி நான் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கலப்பு தீவனத்தை தவிர்த்து கை தீவனம் வந்துட்டு நாங்கள் நம்மளுடைய ஆடுகளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த கை தீவனம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொடுக்குறோம். ஓகேங்களா, வேர்க்கடலை கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு லைவாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். எடுத்திருக்கேன் பாருங்கள், இப்போ வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராச்சும் வந்து நீங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்துட்டு நம்ம கை தீவனம் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதாவது கலப்பு தீவனத்தை தவிர்த்துங்க. கலப்பு தீவனம் ஆல்ரெடி அது ஒரு கலப்பு தீவனம்ங்கிறது டயட்ரி லிஸ்ட். ஓகேங்களா, அது டயட்டில் நீங்கள் வரக்கூடியது, அது கன்ஃபார்ம் கொடுக்கணும். அது மேண்டிட்டரி. அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை தீவனம்ங்கிறத கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலைங்கிறது நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இது நாங்கள் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு கொடுக்குறோம். இந்த குட்டிகளும் பார்த்தீங்கன்னா பிரித்து எது ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அந்த குட்டிகளுக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப மெலிந்திருக்குது அந்த குட்டிகளுக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஆஸ் யூசுவல் நீங்கள் எல்லா குட்டிகளுமே கொடுக்கலாம். இது வந்துட்டு வேர்க்கடையில் வந்துட்டு ரொம்ப 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 ப்ரோட்டீன் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப வந்துட்டு ஃபேட் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேர்க்கடையில் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேர்க்கடையில் வந்துட்டு உரிச்சிட்டுலாம் கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா நம்ம கொடுக்குற பாருங்கள், தோலோடு தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அது வந்துட்டு மறுபடியும் டைஜஷனுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதனால தோலோடு தான் கொடுக்கணுங்க. எக்காரணத்தை கொண்டு உரிச்சிட்டு பயிரெல்லாம் கொடுக்கக்கூடாது. தோலோடவே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சாப்பிடும். ஓகேங்களா, ஆடுகளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு கை அளவு நீங்கள் கொடுத்தா போதும். குட்டிகளுக்கு, பெரிய ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். எந்த ஆடு ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த ஆடுகளை மட்டும் வைங்க. ஓகேங்களா, நல்லா இருக்கிற ஆடுகளுக்கு வேண்டாம். ஓகேங்களா, நீங்கள் கலப்பு தீவனத்தை மட்டும் நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கலப்பு தீவனத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு ஆடு வந்துட்டு டல்லாக இருக்குது, வெயிட் கெயின் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்க்கடலையை கொடுங்க. இதுதான் வந்துட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பண்ணையில் நம்ம இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஓகேங்களா, நல்லா ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு 1 வீக்லேயே வந்துட்டு ரிசல்ட் நல்லாவே தெரியும். நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 வேலையெல்லாம் கூட கொடுக்கலாம். ஓகேங்க, நீங்கள் எப்போ சும்மா இருக்கீங்களோ அப்போலாம் கூட ஆடு சும்மா இருக்கோ அப்போலாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் இது வந்துட்டு கை தீவனம் தானே. இப்போ நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஓகேங்களா, அந்த மாதிரி இதுங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் ரிசல்ட் தெரியும். ஆடு நல்லா ஷைனிங் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு ஆடு ஷைனிங் வரும். ஆடு நல்லா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஆடு நல்லா விளையாடும், நல்லா ஆடும். ஓகேங்களா, ஏன்னா கொழுப்பு அதிகம், அதாவது ஃபேட் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா ஆடு ஆட்டோமேட்டிக்காக விளையாட ஆரம்பிக்கும், கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த சேனல் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தர பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் வெயிட் கெயின் பண்ணணும்னு இருக்காங்க ஆடுகளுக்கு அப்படின்னா, ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் guys. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video. Thank you.